என்ன ஜானகி, ஆ, ஏன் ஒரு மாதிரி இருக்கு? இல்லங்க, நாளைக்கு தேர்தல் நடக்க போகுதுல்ல, முடிவு எந்த மாதிரி வரப்போகுதுன்னு ஒரே யோசனையா இருக்கு. நாம எப்பவுமே கடமையை மட்டும்தான் செய்யணும், அதோட பலனை எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா அந்த கடவுளுக்கு தெரியும் நீ எந்த அளவுக்கு நேர்மையா உண்மையா கடமையை செஞ்சிருக்கேன்னு. அதுக்கான பலனை அவர் நிச்சயம் கொடுப்பாரு. நீ கண்டதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. ஆமா பெரியப்பா, என்னமாயா, என்னாச்சு? ஏன் இப்படி பரபரப்பா வரீங்க? நீங்க இத பாருங்க பெரியப்பா. இந்தாங்க. தம்பி, முழுக்க முழுக்க தங்கம் இல்லப்பா, இது ஐம்பொன்னுல செஞ்சிருக்காங்க. ஐம்பொன்னுனா கூட 5 சம அளவுல இருக்கணும். தங்கத்தோட அளவை குறைச்சு பித்தளையோட அளவை அதிகப்படுத்திருக்காங்கப்பா. இதுதான் பெரியப்பா அந்த மூக்குத்தி. இது யாரோட மூக்குத்தி? இதையே நீங்க எடுத்துட்டு போய் செக் பண்ணீங்க? பெரியப்பா, பூனாவுடைய சின்னம் மூக்குத்திங்கிறதுனால அவ ஐம்பொன்ல மூக்குத்தி செஞ்சு அதுல தங்க மூலம் பூசி ஒரிஜினல் தங்க மூக்குத்தின்னு நம்ம ஊரு பொம்பளைங்களுக்கெல்லாம் இலவசமா கொடுத்து எல்லாரும் அவளுக்கு தான் ஓட்டு போடணும்னு அவங்க கிட்ட எல்லாம் கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் வாங்கியிருக்கா பெரியப்பா. மாமா, இவ ஊரை ஏமாத்தி ஓட்டு வாங்கி ஜெயிக்க பாக்குறான். பெண்கள் எல்லாம் அந்த மூக்குத்தி தங்கம் இல்லைன்னு தெரியாம அவளுக்கு ஓட்டு போட போறாங்க. நேர்மையான வழியில போராடி நம்ம அத்தையை ஜெயிக்க வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவ இந்த மாதிரி குறுக்க வழியில ஜெயிக்க பாக்குறா மாமா. என்ன மச்சா, இவ என்ன பண்ணாலும் அடங்க மாட்டேங்கிறாளே. அவளுக்கு எதுக்கு மச்சா இவ்வளவு பதவி உயரி? பதவிக்காக கிணத்து தண்ணில பூச்சி மருந்து கலந்து ஊர் ஜனங்களை எல்லாம் கொல்ல பார்த்தவா அவ. இது என்ன, இதுவும் பண்ணுவா, இதுக்கு மேலையும் பண்ணுவா. என்னங்க இதெல்லாம்? பதவி ஆசை அவ கண்ணை மறைக்குதா? இந்த பதவிக்காக இவ்ளோ கீழ்த்தரமா இறங்கியிருக்காங்களே. அவ பதவிக்காக இதையெல்லாம் பண்ணல ஜானகி. அவளுக்கு உன்னை ஜெயிக்கணும், அது மூலமா என்ன ஜெயிக்கணும், என்ன அவமானப்படுத்தணும். இதுக்குதா இப்படி எல்லாம் பண்றா. இப்ப என்னங்க பண்றது? இந்த வீடியோவை வீடு வீடா போய் எல்லா லேடிஸ்க்கும் காட்டுவோம். புவனேஸ்வரி எப்படிப்பட்டவன்னு எல்லாருக்கும் தெரிய வைப்போம். மச்சா, அதெல்லாம் வேண்டாம். எங்க புவனேஸ்வரிய பத்தி எடுத்து சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு ஜனங்க ஒன்னும் முட்டாள் இல்லை. அவங்களுக்கு தெரியும் நாம